ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் க்ராஷெட்டில் பேசிக் ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஸ்டிச் இருக்குது. மேஜிக் ரிங் அண்ட் ஸ்லிப் நாட். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 ப்ளே yarn யூஸ் பண்ணுறேன் அண்ட் 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். ஸ்லிப் நாட் பண்ணுறது எப்படின்னா, yarn எடுத்து இப்படி ஒரு ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இப்படி திருப்பிக்கோங்க. அண்ட் இந்த சைடில் இருக்கிற யானை இந்த சென்டர் பார்ட்குள்ளே சென்டர்லேருந்து எடுக்கணும். எடுத்தால் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஸ்லிப் நாட். அகெயின் பண்ணுறேன். யான் எடுத்து ஒரு இந்த ஃபிங்கரில் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த யானை இந்த சென்டர் பார்ட்குள்ளே விட்டு உள்ளேருந்து எடுத்தால் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட்லேருந்து நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் போடணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் ஹூக்கை இந்த ரைட் சைடில் இப்படி யான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக எடுக்கணும். வெளியே லூப் வழியே இப்படி வெளியே எடுத்தால் இதுதான் செயின் ஸ்டிச். அகெயின் யானை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்தோம்னா செயின் ஸ்டிச் வந்துடும். யானை நல்லா லூஸாகவே இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிங்கரில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், செயின் ஸ்டிச் வந்துடுச்சு. இதுதான் செயின் ஸ்டிச். அடுத்து இதிலிருந்து நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷெட். சிங்கிள் க்ரோஷெட் போடணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண முடியும். சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இங்கே நான் 1 2 3 4 9 செயின் போட்டிருக்கேன். இன்னொரு செயின் போட்டுக்கிறேன். 10 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த யானை இப்படி ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்தால் 2 செயின் இருக்கும். இப்போ இந்த 2 செயின்லேயுமே இந்த யானை உள்ளே விட்டு வெளியில் எடுத்தோம்னா சிங்கிள் க்ரோஷெட். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். அகெயின் இன்னொரு தடவை பண்ணுறேன். நெக்ஸ்ட் செயின்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த யானை உள்ளே இழுக்கிறேன். உள்ளே இழுத்தா 2 செயின் இருக்கும். இந்த 2 செயின்லேயும் யானை இப்படி உள்ளே இழுத்தா சிங்கிள் க்ரோஷெட். ஸோ ரிமைனிங் இருக்கிற செயினில் நான் போடுறேன். இப்போ லாஸ்ட் செயின். இது ஸ்லிப் நாட்டு. இது பக்கத்தில் இருக்கிறதா கடைசி செயின். ஸோ நம்ம சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம், இதில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த செயின் ஸ்டிச்லேருந்து இப்படியே சிங்கிள் க்ரோஷே டெவலப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் க்ரோஷெட் பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷெட்லேருந்து எப்படி டபுள் க்ரோஷெட் கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ எட்ஜில் வந்து நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு யானை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு
சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு ரொட்டேட் பண்ண மாட்டோம், அப்படியே செயின்குள்ளே ஹூக்கை விட்டுருவோம். பட் டபுள் க்ரோஷெட்டுக்கு யானை இப்படி ரொட்டேட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த சைட்லேருந்து இது லாஸ்ட், பட் இந்த சைட்லேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த செயின்குள்ளே விட்டுருங்க. செயின்குள்ளே விட்டு யானை வெளியில் எடுத்தால் இங்கே 3 லூப் இருக்கும் இல்லையா? இந்த 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் தான் யானை ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக 2 லூப் இருக்குது. மறுபடியும் யானை ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா 1 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 இருந்தது, யானை வெளியில் எடுத்தால் 2 இருந்தது, மறுபடியும் யானை வெளியில் எடுத்தோம், லாஸ்ட்டாக 1 இருந்தது. அவ்வளோதான். இதுதான் டபுள் க்ரோஷெட். மறுபடியும் அகெயின் யானை ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 3 லூப்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே யானை இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்த 2 லூப்ஸில் யானை வெளியில் எடுத்துட்டால் 1 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டபுள் க்ரோஷெட். லாஸ்ட் செயின்லையும் யானை இப்படி உள்ளிட்டு வெளியெடுத்து ஃபஸ்ட்டு 2 யானில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த 2 லூப்பில் யான் ஓவர் பண்ணால் அவ்வளோதான். இதுதான் டபுள் க்ரோஷெட். ஸோ நம்ம இதில் வந்து 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச், இது சிங்கிள் க்ரோஷெட், இது செயின் ஸ்டிச், இது சிங்கிள் க்ரோஷெட், இது டபுள் க்ரோஷெட். ஸோ ஸோ நம்ம இதில் 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.